தடவை வேணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோமா? அதெல்லாம் வேண்டாம் ஜனமா. காலையில எழுந்திருக்கும் போதே நான் ஃப்ரெஷ்ஷா தான் எழுந்துச்சேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, கிளம்பு. எங்க ஜனமா? முகூர்த்த புடவை எடுக்க போகணும் தமிழ். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. 10 to 12 முகூர்த்த நேரம்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல எடுத்துடலாம். சாம், சாம். பேபி, என்ன பேபி? இன்னைக்கு முகூர்த்த புடவை எடுக்க போறோம். ஜானு கிளம்ப சொன்னாங்க. என்ன ஜானு, சாம் தானே பொண்ணு, அவனுக்கு தானே முகூர்த்த புடவை எடுக்கணும். தமிழ், நீ போய் தேனு இசை எல்லாரையும் கூட்டிட்டு வா. குடும்பமா போய் தான் புடவை எடுக்கணும். உன் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கணும்ல, போய் கூட்டிட்டு வா. ஜனமா, அவங்க எதுக்கு? என்ன தமிழ், போய் கூட்டிட்டு வா. இல்ல ஜனமா, அம்மாவுக்கு உடம்பு கொஞ்சம் முடியல. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நைட் அவங்க ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அதான் தலைவலியா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களால வர முடியாது ஜனமா. சரி, அப்ப தேனையும் இசையும் கூட்டிட்டு வா. அவங்க இங்கேயே ரெஸ்ட் எடுக்கட்டும் ஜனமா, நம்ம போயிட்டு வரலாம். சரி, போ. என்ன மீனா இது, இப்படி சொல்லிட்டு போறாங்க? அண்ணி, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் போறேன் கடைக்கு புடவை எடுக்க, வெண்பாக்கு புடவை எடுக்க. யார் என்ன சொன்னாலும் வெண்பாதான் ஏன் மருமக, அதுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன நம்புங்க. கல்யாணம் கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதர். வாழ்க்கையில புது அத்தியாயமே உங்களுக்கு இப்பதான் ஆரம்பிக்க போகுது. கும்ஃபு கராத்தே எல்லாம் கத்துக்கிட்டீங்கல்ல? எதுக்கு ப்ரோ? ஒரு சேஃப்டிக்கு தான். சேஃப்டிக்கா? கல்யாணம் பண்ணிக்க போற பசங்களோட குவாலிஃபிகேஷன் சார். இப்ப இதெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் தெரியாம காலத்தை ஓட்ட முடியாது, பாத்துக்கோங்க. என்ன வீரா, இப்படி இருந்தாலும் வீட்டுக்கு தானே வரணும். ஜஸ்ட் ஜோக்கிங்கா? உங்களை வீட்டுக்கு வர வச்சு கஷ்டப்படுத்திட்டோமோ? ஐயோ, அதெல்லாம் இல்லம்மா. அம்மா, நாங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு கடலுக்கு நடுவுல வந்து வியாபாரம் பண்ண சொன்னா கூட பண்ணுவோம். எங்களுக்கு நியாயமா பார்த்து நீங்க உதவிதான் பண்ணிருக்கீங்க. எங்க குடும்பத்துல பல நல்லது நடந்ததுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கீங்க. இப்போ உங்க குடும்பத்துல நடக்க போற நல்ல காரியத்துல நாங்களும் ஒரு ஆளா இருக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. முதல்ல புடவையெல்லாம் காட்டுறீங்களா? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அப்புறமா பேசலாமே. சரிங்க. சரி. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? இல்ல, சும்மா 4 பண்டில எடுத்துட்டு வந்துட்டு கல்யாண பர்ச்சேஸ்னு சொல்றாங்களே, இதுலதான் துணி எடுக்கணுமா? ஐயோ அத்தை, இல்ல அத்தை, உங்க தகுதிக்கு பெரிய பெரிய கடைகள்ல போய் கூட துணி எடுக்கலாம். இல்ல அந்த பெரிய பெரிய கடைகள்ல இருக்கிற துணி எல்லாத்தையும் கூட வீட்டுக்கே வர வைக்கலாம். அதத்தான் நான் சொன்னேன் அத்தை. பெரிய கடை சின்ன கடைங்கிறது கடையோட அளவுல இல்ல, பொருளோட தரத்துல இருக்கு.
ராமச்சந்திரன் ஐயா இந்த தொழில 25 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. அவரை விட யாராலையும் நல்ல பொருளை கொடுக்க முடியாது. என் குடும்பத்துல நடக்கிற கல்யாணத்துக்கு இவங்க கிட்டதான் துணி எடுக்கணும். உங்களுக்கு விருப்பம் இல்லனா நீங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துல எடுத்துக்கோங்க. ஐயோ, என்னம்மா நீங்க? நாங்க இதுலயே எடுத்துக்கிறோம். நல்ல டிசைனா கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, இங்க என்ன நடக்குதுன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியா தெரியுது, அதான் கேட்டேன். யாருக்கும் கல்யாணம்? ப்ரோ, ஆ, உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்றது? எங்க ஜனாமா என்ன ஒரு புடவை செலக்ட் பண்ண சொன்னாங்க. நான் ஒரு பச்சை புடவை எடுத்து இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு கொடுத்தேன். ஆனா எங்க அம்மா இது ஓகே, ஒரு மஞ்சள் புடவையை காட்டி இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. சரி, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஜனாமா செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தா அந்த ரெட் கலர் புடவை எடுங்க.